இப்போ முப்பாட்டன்னு சொல்லி சீமான் எடுத்தது எப்படி வந்து ஒரு வித்தியாசமான அது ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம பார்க்க வேண்டுமோ, சீமான தமிழர்கள் எல்லாருமே வந்து முருகனை கையில் இருக்க தமிழ் கடவுள்னு முப்பாட்டன்னு எடுத்தாரு. ஆனால் நிறைய நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கட்சின்னு அழைக்கப்படுற திமுகவுடைய இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வேலை தொட்டோன்னு அவ்வளோ பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து முருகர் மேலே ஒரு பக்தி வந்து ஏற்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க ஜெயிச்சதே முருகர் தான் காரணம். முருகர் வேலை தொட்டாங்க, ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் பண்ணக்கூடிய ஜோக்குங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த வேலை தூக்கி வச்சுக்கிறது அப்படின்றது. ஜெயிச்சாரா? அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படி நீங்கள் சொல்ல போறீங்கன்னா இப்போ அரசியல் அரைச்சி முடியும் உங்களுக்கு தெரியலன்னா முருகன் மாநாடை வந்து ஒரு அரசாங்கம் நடத்தலாமா? ஒரு அரசாங்கம் ஒரு மதம் சார்ந்த மாநாடு நடத்தலாமா? நடத்தக்கூடாது. அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. அறநிலையத்துறை வந்து எதுக்கு இருக்குது? வருவாய் கணக்கு வழக்குகளை பார்க்க தான். கடவுளுக்காக மாநாடு எடுப்பதற்காக கிடையாது. திருவள்ளுவர் சில நாளே கலைஞர் கருணாநிதி தான் ஞாபகம். வள்ளுவர் கோட்டம்னா கலைஞர் கருணாநிதி தான். அவர் பண்ணிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக உலகத்துக்கே பொறுமறையா இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவரை நினைவுபடுத்தும் விதமான வள்ளுவர் கோட்டத்தை ஒரு லேகியம் விற்கும் இடமா 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொஞ்சம் கூட அதை வந்து கண்டுக்காம கேட்பாரட்டு கிடக்கக்கூடிய ஒரு இடத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. திருக்குறளை இன்றைக்கும் காசு கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள். ஒரு இலவசமாக கொடுக்க முடியல. கருணாநிதியுடைய குரல் வாய்ஸில் தான் குரல்லாம். ஏன் குரலுக்கு விளக்க உரை வந்து பரிமேலழகர்லேருந்து வரதநாதனார் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18 பேர் 17 பேர் கொடுத்ததில் 18வது நபராக கருணாநிதி கொடுத்தது தான் இங்கே பெரிய விளக்க உரையா? இந்த விளக்க உரையை நான் ஏற்றுக்கணும், ஏன் எல்லாரும் ஏற்றுக்கணும்? அப்போ கருணாநிதியை விளம்பரப்படுத்துறதுக்கு நீ அதை பண்ணியிருக்க. 80 கோடி ரூபாய் எங்கள் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ணியிருக்க. வீட்டுக்காக திருடி வச்சுருக்கீங்களே. அரசு பள்ளியில் கழிவறை கட்டுறதுக்கு துப்பு இல்லை, பக்கு இல்லை. நீ வந்து வள்ளுவர் கோட்டத்தை ஏற்கனவே கட்டின பில்டிங்கை திருப்பி பூச்சி அடிச்சுட்டு அந்த பூச்சிக்கு 80 கோடி ரூபாய் யார் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ணுறீங்க? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு பக்கு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 80 கோடி ரூபாய்க்கு இந்த ஆடம்பரம் தேவையா? அப்போ கலைஞர் கோட்டம்னு சொல்ல வரீங்களா? நான் தான் சொல்கிறேனே, கருணாநிதியை பரப்புரை செய்வதற்காக பண்ணுறது தான் அது. வேற என்ன இருக்குது? திருவள்ளுவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் 2ஆம் திருவள்ளுவர்ன்றீங்க. அவர் திருவள்ளுவர், இவர் திருவள்ளுவர். வணக்கம் இடமலம் நேயர்களே. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து தமிழ் கடவுள் முருகர் அவரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் செய்கிறது மட்டும் இல்லாமல் மதுரையில் முருகர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை போட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயும் தமிழ் மக்களுக்குள்ளேயும் ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சதி ஏற்பட்டுருக்கு. இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை குறித்து மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் 2ஆம் திருவள்ளுவர் அப்படின்ற தமிழ் மக்களால் வந்து பார்க்கப்படும் அழைக்கப்படும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வச்சார். இப்போ வந்து அவருடைய சிஷ்யர்கள், அது அடுத்த அவருடைய வழி வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது மு க ஸ்டாலினோட தலைமையில் அந்த வள்ளுவர் கோட்டத்தை ரொம்ப நவீனத்துவப்படுத்தி வந்து திருவள்ளுவருக்கே வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. இந்த 2 வருடம் குறித்து தான் வந்து நம்ம கிஷோர் கேசாமனிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஏங்க இப்படி முருகரை வச்சு அரசியல் செய்யணும்? இல்லை, இதில் அரசியல் இருக்கு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடவுளை வைத்து அரசியல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு நேரத்தையும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது 75 ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தான். பகுத்தறிவு அப்படின்னு பேசியதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய கடவுள்களை வந்து தவறாக பேசுவது, அந்த கடவுள் நம்பிக்கை கொச்சைப்படுத்துவது, அதாவது நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பேசுறதுன்றது வேறு. ஆனால் அந்த நம்பிக்கையே நீ கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுறது அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சிலைகளை வைப்பது, இது வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யறது இல்லையா? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு கோவில்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் வைப்பீங்களா? ஏன் நீங்கள் ஒரு மசூதிக்கு எதிரியோ சர்ச்சுக்கு எதிரியோ நீங்கள் வைக்கலாம்ல? வைக்கலை. அப்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் தாக்கி வைக்கிறீங்க, சரியா? ஒரு குறிப்பிட்ட மதத்தின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் 75 ஆண்டுகளாகவே இருந்திருக்கு. ஏதோ இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் இது அரசியலாக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு 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 அமைப்பு, அதுவும் இந்து முன்னணி அமைப்பு வந்து முருகன் மாநாடுன்றதோ இல்லை முருகனுக்கான விழா என்பதோ அல்லது பல்வேறு கடவுள்களுக்கான விழா என்பதோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஆனால் கண்டுக்கவே படாத தமிழ் கடவுள் முருகனை சீமான் ஏதோ தெரியாதனமா தூக்கிட்டாருப்பா. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு அவர் எடுத்து இப்படி அரசியல் செஞ்சு வியாபாரம் பார்க்கறது கரெக்டா? சீமான் முருகன் முப்பாட்டன் அப்படின்ற அடிப்படையில் அவர் முன்னெடுத்தது அப்படின்றது வேற, சரியா? அதற்கு முன்னரே எடுக்கப்பட்டது. எப்போ? கருணாநிதி இது முருகன் வேலை காணும் போலையா ஒரு 18 நாள் நடைபயணம் மேற்கொள்ளலையா? அதற்கு முன்னரே கூட நடைபெற்றிருக்கு, சரியா? இங்கே முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பது,
முருகப்பெருமானுக்கும் கிடையாது, எந்த கடவுளாக இருந்தாலும் விழா எடுப்பது என்பது அந்த காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. பட் சரி, நீங்க அதை ஒரு தமிழ்நாட்டுல பக்கம் முருகர் தானேங்க நல்லா வந்து இல்லைங்க, செல்லுபடி ஆவாரு. அதுதான் சொல்கிறேங்க. நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். தேர்தல் வரதுக்கு முன்னால், தேர்தல் வருது வரல இது ஒரு பக்கம் வைங்க. ஆடி மாதம் ஆனால் அம்மன் கோவிலெல்லாம் நடக்கும். கூழ் ஊத்துவாங்க, தீமிதி திருவிழா எல்லாமே இந்த நடக்கும். திருவிழாக்கள்லாம் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஆமா. சரியா? அப்போ அதெல்லாம் என்ன அரசியல் இல்லையா? உன்னுடைய கட்சி என்ன பேசுறது? அம்மன் எப்பொழுதுடா பேசினால் முட்டாள், இதானே உங்கள் கருணாநிதி பேசின பேச்சு. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மாற்றிப்பாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு. அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது அண்ணாதுரை சொன்னது, கருணாநிதி சொல்லலை. அது அண்ணாதுரை கூட சொல்லலை. அதை இவர்கள் அண்ணாதுரை பாரோ பண்ணி பேசுகிறார். இப்போது அண்ணாதுரை அவர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க விவேகானந்தர் பாறையிலிருந்து பல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவரும் ஆதரவு தெரிவித்தார். ஈவேராடமிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாறுபட்ட ஒரு அவர் சிந்தனை நிறைய மாற்றங்கள் இருந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலுடன் பின்னி பிணையக்கூடியதாக இருக்குது. அப்போ பின்னி பிணையக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதற்கெடுத்தாலும் நீங்கள் அதை மதத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இல்லைங்க. இப்போ முப்பாட்டன்னு சொல்லி சீமான் எடுத்தது எப்படி ஒரு வித்தியாசமான அது வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டுமோ, சீமான தமிழர்கள் எல்லாருமே முருகனை கையில் இருக்க தமிழ் கடவுள்னு முப்பாட்டன்னு எடுத்தாரு. ஆனால் நிறைய நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கட்சின்னு அழைக்கப்படுற திமுகவுடைய இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வேலை தொட்டோன்னு அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து முருகர் மேலே ஒரு பக்தி ஏற்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க ஜெயிச்சதே முருகர் தான் காரணம். முருகர் வேலை தொட்டாங்க, ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி காமெடிலாம் எதுக்கு வரும்? நம்ம ஷோல பண்ணணும் இல்ல அதுக்கப்புறம் அதை பார்த்து காப்பி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா முகத்தை வைத்து இந்த மாதிரி தயவு செஞ்சு காமெடி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டாலின் பண்ணக்கூடிய ஜோக்குகள்லாம் இருக்கு பாருங்க, இந்த வேலை தூக்கி வச்சுக்கிறது அப்படின்றது. ஜெயிச்சாரா? அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணமா? அப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா இப்போ அரசியல் அரைச்சி விடியும் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இல்லை, பலம் பொருந்தி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இறங்கியிருக்கு. அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு பின்னடைவு வரதான் செய்யுது. அதுவும் 4% ஓட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அதற்கும் இந்த இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ நீங்கள் முருகன் மாநாடு நடக்கிறதுன்றதுனால தேர்தலில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, திமுக தானங்க முதல்ல முருகன் மாநாடு நடத்துச்சு. பக்தி மாநாடு பழனியில் நடத்தினா சொல்கிறேங்க. திமுக நடத்தினாலும் அதுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்களா திமுகவுக்கு? அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு இதுவும் பௌர்ணமி அன்னைக்கா கிரிவலம். ஆமாம், ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. இங்கே மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும்பொழுது அழகு ஆற்றுல இறங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. இதனால் இவங்க எல்லாரும் போய் ஒரு கட்சி, அப்போ இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கின்ற கட்சி பாஜக என்று பார்க்கப்படுகிறதுன்னா எல்லாரும் பாஜக ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை, திமுக நடத்துகிற முருகர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு போனன்றதுனால தான் இதே அர்ஜுன் சம்பத்தும் அங்கே அழைக்கப்பட்டார், மரியாதையாக நடத்தப்பட்டார். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தை பிளவுபடுத்தணும் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த முருகர் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனும் ஒரு சக தமிழனான அமீரும் போயிட்டு அதுக்கு எதுக்கு பேசினா அதற்கு மேலே ஒரு மத சாயம் பூசி பிரிவினை ஏற்படுத்துறீங்களே. இல்லை, நீங்கள் திருமாவளவன் பேசியது என்ன கான்டெக்ட்லன்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ முருகன் மாநாடை ஒரு அரசாங்கம் நடத்தலாமா? ஒரு அரசாங்கம் ஒரு மதம் சார்ந்த மாநாடு நடத்தலாமா? நடத்தக்கூடாது. அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. அறநிலைத்துறை எதுக்கு இருக்குது? வருவாய் கணக்கு வழக்குகளை பார்க்க தான் இருக்குது. கடவுளுக்காக மாநாடு எடுப்பதற்காக கிடையாது. அப்போ அதை நீங்கள் நடத்துவதே தவறு. இப்போ தனியார் நடத்துவதிலும் தவறு கிடையாது. இந்து முன்னணி நடத்துகிறது என்றால் இந்து முன்னணிக்கு அந்த உரிமை இருக்குது நடத்துறதுக்கு. ஆனால் தனியார் நடத்துறதுக்கு இல்லையா, அதையும் அரசாங்கத்தையும் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. அரசாங்கம், நான் எப்பவுமே திரும்ப அதான் சொல்கிறேன், அரசாங்கம், அரசியல் கட்சிகள் இவை எல்லாமே இம்மதத்திலிருந்து வெளியே தள்ளி இருப்பது அப்படின்றது தான் உத்தமம். ஆனால் இங்கே அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் அப்படி தள்ளி இருப்பது இல்லை. அப்படின்றதுனால ஒருவர் செய்யும் பொழுது நீ பண்ணலையா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உள்ளபடியே பாஜக இதை எடுத்து அரசியல் செய்வதை நான் விரும்புகிறேன்னா நான் விரும்பலை. ஆனால் திமுகவும் அதானே செஞ்சுது. திமுகவும் அதே பண்ணியிருக்கீங்க.
நீங்கள் இவர் மதத்தை தூக்கி பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் மதத்தை துவேஷம் பண்ணுறீங்களே, அப்போ அது சரியா? நான் சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா என்று நீ பேசுறது, ஒரு அமைச்சராக இருந்து பேசுறது சரியா? அப்போ அவர்களை குறை சொல்லணும்னாக்கா நீ மேலே சரியா இருக்கணும்ல. நீ இதை செய்யறதுனால அவங்க அதை செய்யறாங்கன்றதை ஏற்றுட்டு போக வேண்டியதான் மக்கள். எனக்கு தொடர்ந்து இந்த மதத்தின் பதியோ ஒரு அதை பற்றி பேசி ரொம்ப சென்சேஷனைஸ் ஆக்கிறதுக்கு ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தை வச்சு நான் வந்து நானும் அதை வச்சு ரொம்ப அதில் அரசியல் என்ன சென்சிட்டிவாக இருக்குது அது சொல்லுங்க வரும். யார் அதை தொடுறாங்க, முருகனை யார் தொடுறாங்க, கையில் தூக்குறாங்கன்றது தான். இல்லைங்க, யார் வேணாலும் தூக்கட்டமே. சீமான் தூக்கட்டும், பாஜக தூக்கட்டும், ஏன் இவர் ஸ்டாலின் வேணால் தூக்கட்டும், யார் வேணாலும். ஏன் என்ன பிரச்சனை? இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவரவர் மதப்படி வழிபாடுகளை செய்வதற்கு இங்கே உரிமை இருக்குது. இவர் நம்ம திருமாவளவன் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நோன்பு, அந்த காலத்தில் அவர் நோன்பு இருக்காரு, கோயிலுக்கும் போறாரு, திருநீர் வைக்கிறாரு, அதற்கப்புறம் வெளில வரும்போது அதை தொடச்சிக்கிறாரு. அதையும் குறை சொல்றாங்க. இல்லை, அது எனக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் என்ன கேட்டிங்கன்னா, திருநீரை வைத்துக் கொள்வது அவருடைய உரிமை, அதை எடுப்பதும் அவருடைய உரிமை. சரியா? இதிலெல்லாம் நான் வந்து போய் குறையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? அவர் திருநீர் அழிச்சு விட்டார் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? அவருடைய இஷ்டம். திருநீர் வச்சுக்கணுமா வேணாமான்றதை நான் தான் முடிவு பண்ணணும். யூ கேனாட் டிசைட் இட், சம்படி எல்ஸ் XYZ கேனாட் டிசைட் இட். அதை வைத்து என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து முடிவு செய்ய முடியாது. இப்போ திருநீர் வைக்கிறவங்களாம் நல்லவன், திருநீர் வைக்காதவங்களாம் அயோகன்னு நீங்கள் பேச முடியாது. சரியா? ஐ டோன்ட் அக்ரி வித் தட். அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பல, ரொம்ப ட்ரிவியல். சரியா? அதனால் அதிலெல்லாம் வச்சு திருமாவளவனை பேசுகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் திருமாவளவன் வந்துட்டு கூம்பு வடிவத்தில் தேவாலயங்கள் இருக்கும், சர்ச்சு பார்த்திங்கன்னா இப்படி இதுவாக அது மசூதிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளோப் மாதிரி இருக்கும், கோவில்களில் பார்த்திங்கனாக்கா அநாகரிகமான சிலைகள் இருக்கும் அப்படின்னு அவர் பேசுவார் என்றால் அந்த இடத்துல நான் அப்ஜெக்ஷன் சொல்கிறேன். ஏன்னா ஆஸ் அன் MP யூ ஹேவ் நோ பிஸ்னஸ். என்னுடைய கோவிலில் எது நாகரிகம் எது அநாகரிகம் என்பதனை முடிவு செய்ய வேண்டியது நம்பிக்கை கொண்ட நான். நம்பிக்கை இல்லை என்றால் நீ ஒதுங்கிச்சல், நீ வந்து எங்கள் கருத்து தெரிவிக்க முடியாது. சரியா? அப்போ தெரிவிக்கும் பொழுது அந்த கருத்துக்கு எதிராக நான் பேசுவேன். சரியா? இப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். சரி, ஆனால் இப்போ உலக பொதுமறை அப்படின்னு அதே மாதிரி அமீரை பொறுத்த வரைக்கும் சிறுக்கு எதிர்ப்பு மாநாடு நடத்தினாங்களே திருச்சியில், ஏன் அதை நடத்தினாங்கன்னு அமீர் கேட்டாரா? எதற்காக நீங்கள் சிறுக்கு எதிர்ப்பு மாநாடு நடத்தினீர்கள்? சிறுக்கு எதிர்ப்பு மாநாட்டில் யாருக்கு எதிராக பேசினாங்க? எதெல்லாம் வந்து சிறுக்கு அப்படின்றதுல இந்து மத கடவுள்களை விட்டுருங்க, சிறுக்கு எதிர்ப்பு மாநாடு, தர்கா, அந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் உடைப்போம் அடிப்போம்னு சொல்கிறானே, இதையெல்லாம் அமீர் எதுவும் பேசலையே, ஏன் பேசலை? இதையெல்லாம் நாங்கள் உடைப்போம் தகர்ப்போம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்களே அந்த மாநாட்டில், அமீர் ஏதாவது குரல் கொடுத்தாரா? இந்து முன்னணி நடத்துகிறது ஒரு மாநாட்டை நடத்துகிறது, அதுக்கு ஒரு அரசியல் கட்சி துணை போய் நிற்கிறதுன்னு வைங்க. அரசியல் கட்சியாக துணை போய் நின்று அரசியல் கட்சியோட கொடிகள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத நானும் ஏற்றுக்கிறேன். சரியா? நீதிமன்றமும் அதுதான் சொல்லுது, அரசியல் கட்சியோட கொடிகள் அங்கே இருக்கக்கூடாது, அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு. நான் அதை உள்ளபடியே இருக்கிறேன். மற்றபடி நீ மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அது எங்கள் மதம் சார்ந்த மாநாடு, அதை நடத்தணுமா நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உன் மதம் சார்ந்தது கிடையாது, நீ பேசக்கூடாது. உன்னுடைய மதம் சார்ந்து இருந்தால் நீ பேசு. எங்களுடைய மதத்தை முருகப்பெருமானை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறதுக்கு நீ யார்? முருகன் ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாது. உனக்கு எதிரியாக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? சரி, ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை நடத்துகிற, இந்த 5 முறை தொழுகை நடத்துறதுலையும் உன்னுடைய கடவுளை தவிர வேறு எந்த கடவுளையும் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி தான் நீ பேசுகிற. சரி, அதை உனக்குள்ளே நீ அந்த தொழுகை ஏற்றுக்கிட்டா பரவாயில்ல, அதை உனக்குள்ளே எடுத்துக்கிறியா? இல்லை, அதை ஊருக்கே கேட்குற மாதிரி ஒளிபரப்புறல்ல. அப்போ நாங்கள் அதை சகிச்சுட்டு போகிறோம்ல. நாங்கள் எங்களுடைய கடவுளுக்கு மாநாடு என்று எடுத்தால், நாங்கள் என்ன, நான் சொல்கிறது அந்த நம்பிக்கையை கொண்டவர்கள் அதை எடுத்தாங்கன்னு வைங்க, அதை எப்படி நீ குறை சொல்கிற? உரிய அனுமதி பெற்று தானே அவங்க எடுக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் உரிய அனுமதியை பெற்று வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடப்ப சட்டப்படி சரியான ஒரு விஷயம். சட்டப்படி சரியான விஷயத்தை நீங்கள் எப்படி அமைதியை குலைக்குது? என்ன அமைதியை குலைத்தது? அங்கே சித்திரை திருவிழா நடந்தபோது அமைதி குலையில், அங்கே அது என்ன, இவங்க அழகர் ஆற்றுல இறங்குற இதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து அவங்க வந்து அங்கே அவங்கள நின்று பங்கேற்கிறாங்க. மத நல்லிணக்கமாக தானே இருக்குது. இந்த முருகன் மாநாட்டில் ஏதாவது மாற்று மதங்களை விட்டு தவறாக பேசுகிறாங்களா? அந்த மாதிரி எதுவும் பேசலையே. அந்த மாதிரி பேசினா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதாவது நீங்கள் மாநாடுன்னு நடத்தி அந்த இடத்துல மாற்று மதத்தை அல்லது மாற்று நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசினா நீங்கள் சொல்கிறது நான் நியாயம் ஏற்றுக்கிறேன், தப்பு.
அதை ஏற்றுக்கூடாது. இதில் என்ன இருக்குது? இந்து முன்னணி காலங்காலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. நான் நிறைய ப்ரோக்ராம்ஸில் கலந்துருக்கேன். நான் மேடையில் பேசியிருக்கேன். இந்து முன்னணியுடைய மேடைகளில் நான் பேசியிருக்கேன். ஐ திங்க் திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் நான் பேசினேன். சரியா? அப்போ அதிலெல்லாம் நீங்கள் எப்படி தவறு சொல்வீங்க? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அப்படிங்கிற ஒரு முப்பாட்டன், இப்போ தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே பொதுமறை, உலகத்துக்கே பொதுவான ஒரு திருக்குறள் கொடுத்தவர் திருவள்ளுவர். அவருடைய புகழ் பாடும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து குறள்களையும் வந்து அங்கே வந்து செதுக்கி அவருக்காக ஒரு மணிமண்டபம் மட்டும் இல்லாமல் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக உலகமே வியக்கத்தக்க ஒரு இடத்த வந்து ஒரு சின்னத்தை வந்து அமைச்சு வச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். நீங்கள் வந்து அதற்கப்புறம் ஒரு திருவள்ளுவர் சிலைனாலே கலைஞர் கருணாநிதி தான் ஞாபகம் வருவார். வள்ளுவர் கோட்டம்னா கலைஞர் கருணாநிதி தான். அவர் பண்ணிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக உலகத்துக்கே பொறுமறையாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரை நினைவுபடுத்தும் விதமான வள்ளுவர் கோட்டத்தை ஒரு லேகியம் விற்கும் இடமா 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொஞ்சம் கூட அதை வந்து கண்டுக்காம கேட்பாரட்டு கிடக்கக்கூடிய ஒரு இடத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து அந்த இடத்த முழுசா பார்க்கறதுக்கு அளவுக்கு மட்டும் இல்லாம உலக தரத்துல ஒரு பெரிய ஹாலை வந்து திறந்துருக்காங்க. என்ன இடம் அது சொல்லுங்க? வள்ளுவர் கோட்டம். என்ன அது? வள்ளுவருடைய ஒரு புகழை பறைசாற்றும் விதமா அவர். வள்ளுவருடைய புகழை எப்படி பறைசாற்றுவீங்க? வள்ளுவரை புகழ் சேர்க்கின்ற விஷயம் என்ன? வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கின்ற விஷயம் என்ன? அங்க எல்லா திருக்குறளையும் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சிறுவரை உங்க குழந்தைங்களை கூட்டு போயிட்டு அதெல்லாம் படிக்க வைக்கலாம். அதான் சொல்றேங்க, வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க? என்ன நீங்களே சொல்லுங்க. திருக்குறள். அததாங்க நானும் சரியா? இப்போ இந்த திருக்குறளை இன்னி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் காசு கொடுத்தா நான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இலவசமாக கொடுத்துருக்கீங்களா? காசு கொடுத்தா நான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வள்ளுவனுடைய புகழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குழந்தை அங்கே இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க, அங்கே திருநெல்வேலி குழந்தை கன்னியாகுமரிக்கு போகலாம். வட தமிழகத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்னைக்கு வரப்போ ராணிப்பேட்டையில் இருக்க குழந்தை வந்து அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து வள்ளுவர் கோட்டத்தை பார்த்து தான் திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வர்றவங்க பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு அதில் பிரச்சனை? அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, நீ இந்த வசதிகளை உன்னால் செய்ய முடிந்ததா? திருக்குறளை இன்றைக்கும் காசு கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள். அதற்கு உன்னால் ஒரு இலவசமாக கொடுக்க முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் என்பது என்ன, கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அதில் பரப்பில் இருந்த நுங்கம்பாக்கம் ஏரி. அது அந்த ஏரி வந்து குப்பைக்கூடமாக மாறியது. குப்பைக்கூடமாக மாறின உடனே அதை குப்பையை களைய வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்துடைய வேலை. மாறாக இவர்கள் என்ன செய்தார்கள்? அதை மூடு, 5 ஏக்கரை எடுத்துப்போம், மிச்சம் எடுத்து ஆட்டையை போடுவோம். யார் ஆட்டையை போட்டாங்க? எல்லாம் இவங்க திமுக சேர்ந்த ஆளுங்கள் தான். வள்ளுவர் கோட்டம் தானங்க இருக்கு. வள்ளுவர் கோட்டம் 5 ஏக்கருங்க. முகம்பாக்கம் ஏரி எத்தனை ஏக்கர்? மொத்த ஏரியும் மூண்டாங்கல்ல. பின்னாடி லேக் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் யார் பிளாட் போட்டு கொடுத்தது? வள்ளுவனை புகழ்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ற கருணாநிதி ஒன்றை செய்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல யோசிங்க. அதை யோசிக்கும் திறனை மக்கள் கொள்ள வேண்டும். இப்போ வள்ளுவனுக்கு அங்கே கட்டிட்டீங்க, சரியா? என்ன பண்ணீங்க? ஒரு கல் தேர் அப்படின்றீங்க. அது கல் தேர், பாதி தான் கல், மீதி காங்கிரீட், சரியா? அது என்ன? திருவாரூர் தேரை அப்படி வடிவமைச்சிருக்கீங்க. என்ன இந்த திருவாரூர் தேருக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம்? இதே மாதிரி திருவாரூர் தேர் போன்ற எஃபெக்ட் இருக்கணும் தான் அந்த புதிய தலைமைச் செயலகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் தோட்டாத்திறனை வச்சு செட்டெல்லாம் போட்டாங்க. 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி, சரியா? இந்த திருவாரூர் தேரை கருணாநிதி தான் ஓட வைத்தார் அப்படின்ற ஒரு மாயத்தோற்றம், ஒரு பொய். திருவாரூர் தேரை ஓட வைத்ததற்கு முக்கிய காரணம் வள்ளல் வி.எஸ். தியாகராஜ முதலியார், திருச்சியை சேர்ந்தவர். அவர் தான் வந்து கொண்டு போய் பிஹெச்இஎல்ல இந்த தேரை திருப்பி ஓட வைக்கணும். 40களுக்கு அப்புறம் அது ஓடலை, அதை ஓட வைக்கணும். அப்போ ரோடெல்லாம் மாறிடுச்சு. இப்போ ரோடு ஸ்ட்ரக்சர்லாம் மாட வீதிகள் ரோடுடைய ஸ்ட்ரக்சர்லாம் மாறிடுச்சு. அப்போ அதை ஓட வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? தேர் வந்து கட்டையில் இருக்கக்கூடிய அந்த வீல் தான் இருக்கும். அப்படின்னும் போது அதை ஓட வைக்கணும் போது அவங்க ஹைட்ராலிக்கை பொருத்தலாம். ஏன்னா பெரிய தேர், ஆழித்தேர் அப்படின்னு. இந்த ஆழித்தேரை வந்து ஓட வைக்கணும்னா அந்த சக்கரத்தில் வந்து நீங்கள் இந்த ஹைட்ராலிக்கை பொருத்தணும் அப்படின்னு சொல்லி வி.எஸ். தியாகராஜ முதலியார் அதற்கு செலவு பண்ணி அதை முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. அப்போ அது ஆழித்தேர் திரும்ப ஓடுகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு விழா போல் நடக்கக்கூடியது. லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் அப்படின்ற நிலையில் முதலமைச்சருடைய அனுமதி தேவை இல்லையா?
அதனால் அவர் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார், முதலமைச்சர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். எது தேர் ஓடும்பொழுது நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்ட்டு. இப்போ என்ன, திருவாரூர் தேரையே இவர் தான் ஓட்டினார். சரி, வள்ளுவர் கோட்டத்துக்கான கலைஞர் தான் காரணம். இப்போ வள்ளுவர் கோட்டத்துக்கு வருவோம். இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, 2 ஹால். அப்போ அங்கே வந்து ஒரு பிளானட்டோரியம் எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இதுக்கும் வள்ளுவருக்கும் என்ன சம்மந்தம்? வேற என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே வந்துட்டு? அது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க வந்து லேக்கியம் விற்கிறதுக்காக வெளியில் கடை போட்டு ஆளுங்க நின்றுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அங்கே அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு இந்த பக்கம் பின்னால் கள்ளக்காதல் ஜோடிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. கள்ளக்காதல் ஜோடியா நல்ல காதல் ஜோடியா அது எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நல்ல காதல் ஜோடியே இருப்பாங்க வைங்க, மறைஞ்சே உட்காடுறாங்க, நிழலுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னங்க? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். சரியா, இந்த ஜோடிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கும் வள்ளுவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவங்க அங்கே போகிறவங்களாம் வள்ளுவனுக்காக போகிறாங்கன்னு சொல்வீங்களா? திருக்குறளே உன்னால் இலவசமாக கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. சரி, அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 80 கோடி ரூபாய்க்கு என்னென்னா லேசர் லைட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள நாங்கள் ஃபவுண்டேஷனே ரெடி பண்ணிட்டோம். என்ன ஃபவுண்டேஷன் ரெடி பண்ண? நீ கட்டியிருக்கிறதே ஏரி மேலே, அப்புறம் என்ன தண்ணி ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுறது? என்ன கதை விட்றான் பாருங்க அந்த ஏழன். ஆமாம், ஒரு காணொலி ஃபவுண்டேஷனே ரெடி பண்ணு. என்னடா ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருணாநிதி பேரில் திருக்குறள் ஒழிக்கும். ஏன் கருணாநிதி பேரில் ஒழிக்கணும்? கருணாநிதி பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தாரா? அதில் ஒரு வாய்ஸ் நல்லா இருக்கும். என்ன வாய்ஸு? இந்த கரகர வாய்ஸா? ஏன் கருணாநிதியோட பேரில் ஒழிக்கணும்? இல்லைங்க, எம்ஜிஆர் வாய்ஸில் சொன்னால் புரியாதுங்க, அதனால கலைஞர் வாய்ஸில் அந்த புரியாத வயசுக்கும் கூட அந்த புரியாத வயசுக்கு மக்கள் ஆதரித்தார்கள். அதனால தான் அவர் முதலமைச்சராக போனார். குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போகலை. செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவா? சரியா, அவர் மன்னராக இருந்து மன்னாதி மன்னனாக இருந்து இறந்து போனார். சரியா, இருந்தாலும் வாழ்ந்தாலும் அவருடைய பெயர் இருக்கும். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சைக்கு கொடுத்துட்டு போனார் பாருங்க. சரியா, அவர் பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் அது பேசுது. சரியா, அதனால் அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நான் கேட்குறேன், இந்த வள்ளுவர் கோட்டத்தில் வச்சு நீ என்ன பண்ண போகிற? இப்போ அங்கே வந்து பார்த்தா திருவள்ளுவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது திருவள்ளுவருடைய சிலையை விட பெருசாக ஆள் உயர, அதை விட 2 ஆள் 3 ஆள் உயரத்துக்கு கருணாநிதியுடைய ஃபோட்டோ எப்படி வைக்கிற நீ? யாருடைய இதில் வைக்கிற நீ? கருணாநிதினை இப்பொழுதைய முதலமைச்சரா அல்லது முதலமைச்சராக மறைந்தாரா? ஏன் நீ எப்படி உள்ளே வச்சதோடு இல்லாமல் கருணாநிதியுடைய குரல் வாய்ஸில் தான் குரல்லாம். ஏன் குரலுக்கு விளக்க உரை வந்து பரிமேலழகர்லேருந்து வரதநாதனார் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18 பேர் 17 பேர் கொடுத்ததில் 18வது நபராக கருணாநிதி கொடுத்தது தான் இங்கே பெரிய விளக்க உரையா? இந்த விளக்க உரையை நான் ஏற்றுக்கணும், ஏன் எல்லாரும் ஏற்றுக்கணும்? அப்போ கருணாநிதியை விளம்பரப்படுத்துறதுக்கு நீ அதை பண்ணியிருக்க. 80 கோடி ரூபாய் எங்கள் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ணியிருக்க. உன் வீட்டுக்காக திருடி வச்சுருக்கீங்களே. அப்போ அது கலைஞர் கோட்டம்னு சொல்ல வரீங்களா? அது நான் தான் சொல்கிறேனே, கருணாநிதியை பரப்புரை செய்வதற்காக பண்ணுறது தான் அது. வேறு என்ன இருக்குது? இது திருவள்ளுவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் 2ஆம் திருவள்ளுவர்ன்றீங்க. அவர் திருவள்ளுவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவர் திருவள்ளுவர், இவர் தெருவள்ளுவர். இல்லை, இவர் அவரும் ஒன்றா? யாரோட ஒப்பிடுறீங்க? 4 வசனம் எழுதிட்டாருனாக்கா இவர் திருவள்ளுவரா? திருக்குறளை வந்து பஸ்ஸிலெல்லாம், எல்லா போக்குவரத்து கழகத்துலேயும் பஸ்ஸிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க திருக்குறள் இருந்தது. இல்லைங்க, ஒரு முத்தமிழ் அறிஞருங்க. என்ன அது? நான் அப்புறம் வரேன். பல முறை திட்டி தீத்தாச்சதை. திருக்குறளை எழுதி வச்சுருந்தாங்க. திருக்குறள் வாசகம் இருக்குது உள்ளுக்குள்ளே. திருக்குறள் வாசகத்தை எடுத்துட்டு இவர் இருந்தபோது இவர் எழுதுகிறார், நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. இது வந்து பஸ்ஸில் என்ன? ஏன் திருக்குறள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மாடர்ன் திருக்குறள் மாதிரி தோணலையா உங்களுக்கு? ஏன் எடுத்தீங்க? அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து திருவள்ளுவர் மேலே என்ன பக்தி இருந்திருக்கு இவங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிலையை எழுப்புறேன்னா திருவள்ளுவருக்கு அங்கே சிலை வைக்கணும்னு கோரிக்கை வச்சது யார்? நீ வச்சியா? கருணாநிதி முடிவு பண்ணாரா? திருவள்ளுவருக்கு சிலை வைக்கணும்னு கோரிக்கை வச்சது ராணாடே. அங்கே அந்த பக்கம் விவேகானந்தர் பாறை இருக்குது, இந்த பக்கம் வந்து மீனவர்கள் கிறிஸ்டின்ஸு அவங்க வந்து ஒரு சிலுவையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படின்றதுனால இவங்க வந்து அது ஒரு டிஸ்பியூட்டாக மாறி ஒரு கம்யூனல் கிளாஸாக மாறும் அப்படின்னும் போது ராணாடே போய் அந்த கோரிக்கையை வைக்கிறார், இங்கே திருவள்ளுவர் சிலையை வைக்கலான்னு. கருணாநிதி அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் நடந்தது அங்கே. அப்படியாக அது முடிவாகிறது. கருணாநிதி அந்த ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? எம்ஜிஆர் வந்தபோது அவர்
உடைய இதில் முரார் தேசாயை கூப்பிட்டு அவர் திறக்கிறார், அது அடிக்கல் நாட்டுறாரு. அந்த அடிக்கல் நாட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நிதி ஒதுக்கியது யாரு? இவர் செல்வி ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அவங்க ஒதுக்குறாங்க நிதி. அதுக்கப்புறம் கருணாநிதி இந்த கணபதி சபதியை வச்சு இதே வள்ளுவர் கூட்டத்துக்கும் அதே கணபதி சபதியை தான் பயன்படுத்தினாங்க. அதே கணபதி சபதியை வைத்து இதை இந்த வள்ளுவனுக்கு சிலைன்ட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அது புடைப்பு சிற்பம், சிலைவே கிடையாது. முழுமையை பெறாத ஒரு 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 புடைப்பு சிற்பம் தான் அது, முழுமையே கிடையாது அதுக்கு. இப்போ காலத்துக்கும் வள்ளுவன் என்றால் கருணாநிதி தான் நினைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யக்கூடியது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே திருக்குறளுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்லி கருணாநிதி அவர்களோட புகழை பரப்புறதுக்காக இன்னொரு 80 கோடின்ற பேரில் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. பள்ளிக்கூடங்களில் கழிவறைகள் இல்லைன்னு ஒரு ஒரு ஆசிரியை வெளில உட்கார்றாங்க, இது தர்ணா பண்ணுறாங்க. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் கழிவறை இல்லை, என் குழந்தைகள் எல்லாரும், என்னோட மாணவ செல்வங்கள் எல்லாம் ரோட்டில் ஓரமாக போகிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உட்கார்றாங்க. அரசு பள்ளியில் கழிவறை கட்டுறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நீ வள்ளுவர் கோட்டத்தை ஏற்கனவே கட்டின பில்டிங்கை திருப்பி பூச்சி அடிச்சுட்டு அந்த பூச்சிக்கு 80 கோடி ரூபாய்னு யார் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ணுறீங்க? சரி, இப்போ நம்ம நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு வக்கில்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 80 கோடி ரூபாய்க்கு இந்த ஆடம்பரம் தேவையா? இவ்வளோதான் நம்மளுடைய கேள்வி. சரி, இப்போது நம்ம அந்த காணொலி மட்டும் பார்த்துட்டு பேசக்கூடாது. நான் நேரில் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு நான் உங்களுக்கு சில கிளிப்ஸ்லாம் எடுத்து காட்டுறேன். நீங்களும் சொன்னது தாராளமே பாருங்கள். நான் கேட்குறது இவ்வளவுதான். வள்ளுவன் எதை எதிர்பார்த்திருப்பான்? அவருடைய குரல் மக்களை சென்று சேர வேண்டும்ட்டு நுங்கம்பாக்கத்தில் ஒரு பில்டிங்கை கட்டி வச்சுட்டு வள்ளுவனுக்கு நாங்கள் இதை செய்து விட்டோம், ஆஹா வள்ளுவனுக்கு எதையெல்லாம் செய்து விட்டோம் பாரு அப்படின்னா திருக்குறள் போய் சேர்ந்துருமா மக்கள்கிட்ட? என்ன அயோக்கியத்தனம்! யாருடைய காசு எடுத்து யாருக்கு விளம்பரம்? நீ வள்ளுவனுக்கெல்லாம் கட்டலை, நீ கருணாநிதிக்கு கட்டி வச்சிருக்க. நிறைய விஷயம் ஆனால் ரொம்ப மாடர்னைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் வாட்டர் வரக்கூடிய ஏடிஎம்மாக இருக்குது. அதில் என்ன தண்ணி வருது? வாங்க நம்ம போகலாம். இது ஏற்கனவே அம்மா குடிநீர்ன்ட்டு ஏற்கனவே சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்க நான் பார்த்துருக்கேன். அந்த பார்க்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அம்மா சுத்திகரிக்கக்கூடிய நீர் என்பது இருந்தது. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு ஏசி கியாஸ்க். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு பட்டதாரி போய் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவனுக்கு நான் ஏசி, நீ 1 மணி நேரம் ஏசியில் உட்காந்துட்டு போ அப்படி எத்தனை பேர் உட்கார முடியும்? எத்தனை பேர் வேலை செய்கிறான் தெரியுமா? எது செஞ்சாலும் இப்படி குறை, எது செஞ்சாலும் குறையும் இல்லைங்க. நீ விளம்பரத்துக்காக தான் எல்லாமே செய்கிற. தருமபுரியில் அப்படி தான் ஒரு இது கட்டினாங்க, ஏசியில் இருக்குது, குளிர் ஊட்டப்பட்ட இது என்னது பஸ் ஸ்டாண்டு. அடுத்த நாள் இது அப்படியே விழுந்துது, மழை அடுத்த மழையிலே எல்லாம் உடஞ்சி விழுந்துது. எல்லாமே விளம்பரத்துக்கு தான். அது யார் காசு? நம்ம காசு செலவு பண்ணுறது. இதையெல்லாம் அவர்கள் கேட்டார்களா? சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கறது வேற, மக்கள் நலத்திட்டங்களை பார்க்கறது வேற. அது எப்படினாலும் தேர்தல் பாடலே ஒன்று இருக்கும், அண்ணார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரமிட்டால் அந்த பூமி சிரிக்கும், இந்த சாமி சிரிக்கும். அந்த மாதிரி தான் அவங்க கதை. நூலகம்னு ஒன்று கட்டுற, கருணாநிதி பேரில் ஒரு நூலகம்னு ஒன்று கட்டுற மதுரையில். எத்தனை பேர் அங்கே போகிறாங்க? போகிறவெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு எக்ஸிபிஷனில் வேடிக்கை பார்த்துருப்பாரு, போயிட்டு வரான், அவ்வளவுதான். நூலகங்களுக்கு நூல்கள் வாங்குவதில்லை. தெரியுமா உங்களுக்கு? 2 வருஷமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூலகங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் நூலகங்கள் இருக்குது, அரசு நூலகங்கள் இருக்குது, மாவட்ட வட்ட நூலகங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நூல்களே வாங்க முடியல, காசு இல்லை. ஆனால் நூலகம் பில்டிங் கட்டுறதுக்கு, மதுரையில் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நீ 200-300 கோடி கட்டுற. அந்த 300 கோடிக்கு நீ கட்டி முடிச்ச அடுத்த மழைக்கே அது உள்ள வெள்ளம் ஃபுல்லாக. அதில் என்னடான்னா கருணாநிதியுடன் அமர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு. என்ன, கருணாநிதி மாதிரி ஒரு ஏஐலியா எதையோ ஒன்று ஏற்படுத்துவாங்களாம், அங்கே போய் கருணாநிதி மாதிரி இருக்கிறோட உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பு. இதுக்கு 300 கோடியா? யார் விட்டு பணம்? நீ எதை வாங்கணும்? டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸில் நூல்கள் இருக்கணும், புதிய நூல்கள், வரவுகள், இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் வாங்கணும். இது எதையும் வாங்கிறதுக்கு முன்னால் முடியல, உங்கள்கிட்ட காசு இல்லை. ஆனால் நீ நூலகம்ன்ற பேரில் கட்டுற. அதை கட்டி என்ன பண்ணுவ? முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை வரும். சரி, இப்போ கண் துடைப்பு ஏமாற்று வேலைன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே ஊழல் எல்லாமே நவமணத்தில். நீ 80 கோடியில் எழுதி வச்சுக்கோங்க, 5 கோடி ரூபாய்க்கு மேலே எதுவும் செலவு இருக்காது. 75 கோடி ரூபாய் இவங்க தின்னுருப்பானுங்க.
உங்கள் குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரில் போயிட்டு பார்த்துட்டு பாருங்க, நீங்கள் தாராளமாக பாருங்க. சொல்கிறேன். மிக்க நன்றி உங்களோட வீடியோக்கு.